வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் நாட்டு சுரக்காவும் வேர்க்கடலையும் வச்சு ஒரு கிரேவி மாதிரி செய்யலாம். இது சாதம், டிஃபனு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். நான் அதுக்காக நாட்டு சுரக்காய் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதோட விதை பகுதியும் தோலையும் சீவி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு இரும்பு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு, ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த கடுகெல்லாம் வெடிச்சிட்டு பருப்பெல்லாம் செவந்து வரட்டும். இந்த மாதிரி வந்த பிறகு இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன். அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட பழுத்த தக்காளியை, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேன். போட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுறேன். கலந்து விட்டுட்டு இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 3-4 பல்லு பூண்டை பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் இதில் 2-3 சிட்டிக்கை மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரியான உப்பு இப்போவே சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு இதில் கட் பண்ணி வச்சுருந்த சுரக்காவை சேர்த்துக்கிறேன். இந்த சுரக்காவையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர வதக்கி விட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இதை 3 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். 3 நிமிஷம் கழித்து இதை திறந்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு இதில் காரம் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதே மாதிரி தனியாத்தூளும் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு இதுவே போதும். காரம்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறேன். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக இந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ஏன்னா சுரக்காவிலேருந்து நிறைய தண்ணி விடும். இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இந்த சுரக்காவை வேக வச்சுக்கலாம். அது வேகட்டும். அதுக்குள்ளே ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்து தோல் எடுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். அதை இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சுரக்காய் நல்லா வெந்துருச்சு. அதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா கரெக்டாக ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுருந்த வேர்க்கடலை பொடியையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்டான வேர்க்கடலை சுரக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது இந்த மாதிரி தொக்கு மாதிரி இருந்தால் பூரி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.